நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லேருந்து எடுக்கப்பட்ட டெஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம மாதவன், சித்தார்த், நயன்தாரான்னு சொல்லி பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி படம் வந்திருக்காங்கிறத டீட்டெயிலாக இந்த வில்ல பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம நயன்தாரா ஒரு ஸ்கூல் டீச்சரா வராங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவனோட கல்யாணம் ஆகி பல வருஷங்களா குழந்தையே இல்லை. ஒரு பக்கம் குழந்தைக்காக பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மாதவன் இவர் இந்த தண்ணியில இருந்து ஃபியூல் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை கையில வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் நயன்தாராக்கு இது தெரியாது. அவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் என்ன கேண்டீன் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாராவோட ஸ்கூல் மேட்டா படிச்சவர் தான் நம்ம சித்தார்த். இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இந்தியன் கிரிக்கெட்டரா வராரு. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் மேட்சை சுற்றி ஒரு பெட்டிங் நடக்குதுங்க. ஸோ அதில் நம்ம அர்ஜுன்கிற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சித்தார்த் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணிட்டே இருந்தாலும் அதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா இது பண்ணலை. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மாதவனும் சித்தார்த்தும் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லராக தான் எடுத்துருக்காங்க. படத்தோட டூரேஷன் ஒரு 2.5 மணி நேரம் வருது. அதில் 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த கதைக்குள்ளே வர்றதுக்கு. அந்த மெயின் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாதவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்ல. சூப்பரான ஒரு ரோல் எடுத்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நயன்தாரா தான். ஸோ நயன்தாரா கேரக்டருக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சித்தார்த் கேரக்டர் பொறுத்தளவுக்கு ஒரு ஆங்கிரி மேன். ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ரியாக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்ட மாட்டாரு. பட் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தென் இந்த படத்துல கிரிக்கெட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல், கிரிக்கெட்டுக்கு வெளியில நடக்கக்கூடிய அரசியல்னு சொல்லி எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம். அதுல இந்த எடிட்டிங்கை TS சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு எடிட்டிங். இதை தாண்டி சினிமோட்டோகிராஃபிக் விராஜ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அருமையான சினிமோட்டோகிராஃபிக். இந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம நயன்தாராக்கு மட்டும் வேற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோசம்னு சொல்ல முடியாது, சூப்பராகவே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் வந்திருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக தான் நகருது. ஸோ அது ஒரு சில ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போனால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். மத்தபடி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.